நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கணுன்றதுக்காக எந்தெந்த உணவில் என்னென்ன சத்து இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி வாங்கி சாப்பிட்றோம். ஆனாலும் ஏதோ ஒரு உடல் உபாதை நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவை பார்த்து பார்த்து சாப்பிட்றது 10% தான் நம்ம உடல் நல ஆரோக்கியத்துக்கு முக்கியமானது. மீதி 90% இன்னொரு விஷயம் முக்கியமானது இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதில்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறிந்தும் அறியாமலும் நம்ம உடலுக்குள்ள பல்வேறு விதமான நச்சு பொருட்கள், நச்சு விஷயங்கள் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் உள்ளே போய்கிட்டே இருக்குங்க. அது நம்ம சுத்தமில்லாத கரங்களில் சாப்பிட்றதுலேருந்து, காய்கறிகளில் அந்த பெஸ்டிசைட்ஸ், ஹெர்மிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் பலவிதமான இந்த மாதிரி நச்சு பொருட்களை அடித்து நம்மக்கிட்ட சேர்க்குற வரைக்கும் அதை பாதுகாக்கிறதுக்காக பண்ணுற விஷயங்கள், அதை அப்படியே வைத்துக்கொள்ள போகிறது. சுற்றுச்சூழல் மாசு, அதாவது எண்டோஜீனஸ் அண்ட் எக்ஸோஜீனஸ், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல், உட்புறமும் வெளிப்புறமும். அப்போது உட்புறம் நம்ம இந்த மாதிரியான காய்கறிகள், பழங்கள், உணவுகளை விஷத்தன்மை உள்ளதை சாப்பிட்றது, ஹெவி மெட்டல்ஸ் உள்ளதை சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, பேக்கரி ஃபுட்ஸ் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால் உள்ளுக்குள்ளே நம்ம விஷயத்தை கொடுக்குறோன்னா, வெளிப்புறத்துலேருந்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்மாஸ்பியர், இந்த என்விரான்மெண்ட், காற்று மாசுலேருந்து, சுற்றுச்சூழல் மாசுலேருந்து, அசுத்தமான சூழலில் நம்ம வாழ்கிறது, அப்புறம் ஸ்மோக்கி சிகரெட் ஸ்மெல்லு, சிகரெட் ஸ்மோக்லேருந்து, பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் விடுற அந்த ஸ்மோக்லேருந்து, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இடையில் நம்ம வாழக்கூடிய விஷயம். இந்த லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்படிப்பட்ட சூழலில் தான் நம்ம வாழ்கிறோம். இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் டாக்ஸின்ஸ் உள்ளே போய்கிட்டே இருக்குது. இது மொத்த லிஸ்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடுவீங்க, தலை சுற்றி போகும். அதே மாதிரி இயற்கையோட அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்யூன் சிஸ்டம், எந்த ஒரு நச்சு பொருள் உள்ளே வந்தாலும் அதை எதிர்த்து போராடி அதை உடலை வெளியேற்றுவதற்கு இந்த உடம்பு போராடுகிறது பாருங்கள். அந்த ஒரு சிஸ்டம் இருக்குது பாருங்கள். அதோட செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு தலை சுற்றி போயிடும், ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போயிடும். இவ்வளோ வேலை நம்ம உடலுக்குள்ளே நடக்குதான்னு அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, அந்த உடல் மேலே ஒரு பாவம், ஒரு பரிதாபம் உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்காக உங்களை பார்த்துக்கணும், உங்கள் உடலை இவ்வளோ வேலை கொடுக்குறோமே அப்படின்ற ஒரு பரிதாபம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்காகவும் நீ தெரிஞ்சுங்க. அதுக்காக இந்த வீடியோ மொத்தமாக அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இதில் இந்த நச்சு பொருட்கள், இந்த டாக்ஸின்ஸ் உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம சில உடல் உபாதைகளுக்காக நம்ம வாழ்நாள் ஃபுல்லாகவே மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டிய சூழல், இல்லை ஒரு குறிப்பிட்ட வியாதிக்காக குறிப்பிட்ட காலத்தில் அதிக பவர் உள்ள மாத்திரைகளை அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு சூழல். அப்போ இது சாப்பிடும்போது அந்த நோய்க்கான விஷயமாக தீர்வாக அது இருந்தாலுமே சைடு எஃபெக்ட்ஸ், அந்த பொருட்கள் அந்த வேலையை செஞ்ச பிறகு அது உடலை விட்டு வெளியேறணும். அது வெளியேறாமல் போகும்பொழுது, உள்ள நச்சு பொருளாக உள்ள தங்கும் பொழுது தான் அதோட சைடு எஃபெக்ட், வேறு வேறு உடல் உபாதைகளாக அது மாறுது. அப்போ இந்த உடல் உபாதைகள்லேருந்து நம்மளை உடலை தப்பிக்க வைப்பது எப்படி? அப்புறம் நம்ம சொன்ன மற்ற டாக்ஸின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த நச்சுத்தன்மை உடலுக்குள்ளே சேர்றதுலேருந்து இந்த உடல், அந்த சிஸ்டம் வேலை செய்வதற்கு நம்ம எந்தெந்த விதத்துலலாம் துணை புரிவோம் அப்படின்னா, அது பேசிக்காக என்ன வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சாதான் அப்போ நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. இப்போ இந்த வீடியோவில் குறிப்பாக இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதாலேயும் மற்ற விஷயத்தாலும் உடலுக்குள்ளே போகிற அந்த நச்சுத்தன்மையை நீக்குவது, டீடாக்சிஃபையிங் அப்படின்னு. டாக்ஸின்ஸ்னால் நச்சுத்தன்மை, டீடாக்ஸ்னா நச்சை நீக்குவது அப்படின்ற விஷயம். இப்போது கேத்தி மடோனா ஸ்விஃப்ட் அப்படின்றவங்க அகாடமி ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட், டயட்ரி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அந்த கான்ஃபரன்ஸில் 2013 நினைக்கிறேன், அங்கே ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க. அதில் ஒரு ஆர்டிக்கிள், ஒரு இதை அறிக்கையை வெளியிடுறாங்க. இப்போ அதனோட அடிப்படையில் தான் இந்த வீடியோ இப்போ நம்ம பேச போகிறோம். ரீபூட் டீடாக்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு. ரீபூட்னா என்ன? இப்போ கம்ப்யூட்டர் சரியாக வேலை செய்யலைன்னா ரீபூட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உடலுக்கு உள்ள அந்த இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பு சரியாக வேலை செய்யாத போது அதை ரீபூட் பண்ணுவது. அப்போது இங்கே எதை நம்ம ரீபூட் பண்ணுறோம்னா டீடாக்ஸ் அப்படின்ற வேலையை.
இந்த உடலுக்கு உள்ள நடக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மையை நீக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வேலை செய்யுது இல்லையா, அது சரிவர வேலை செய்யலைன்னா அதை புதுப்பிச்சு திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ரீபூட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை வேலை செய்ய வைப்பது. அதை பற்றின பிரின்சிபல்ஸ் அப்படின்ற விஷயம் டாப்பிக்காக வச்சு அவங்க பேசின விஷயம். சரிங்க, இப்போ உடலுக்கு உள்ளே போகிற இவ்வளோ கெட்ட விஷயங்களையும் உடல் வந்து 2 லேயரில் 2 விஷயமாக வந்து அதை வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றுது. ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கட் ஏரியாவில் உள்ள அந்த ஒரு விஷயம், அதன் மூலமாக அது பிளட் ஸ்ட்ரீமில் போய் நச்சுத்தன்மை கலக்காமல் அது வந்து தடுக்கிறது. ரெண்டாவது வந்து லீவரில் உள்ள அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 என்சைம்ஸ் மூலமாக இந்த நச்சுத்தன்மையை வெளியேற்றுது. இந்த 2 தான். அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் சரிவர வேலை செய்யறதுக்கு நம்ம இயற்கை உணவின் மூலமாகவே இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி முடிக்க போகிறோம். இப்போ கட் மியூகோசா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த கட் மியூகோசா அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபில்டர் மாதிரின்னு வச்சிங்களேன். இந்த கட் மியூகோசா அப்படின்றது நம்ம கட் ஏரியாவில் உள்ள ஜிஏ ட்ராக்ல திசுக்களாக இருக்குது. இதை வந்து கல்ட் அப்படின்றாங்க, GALT, கட் அசோசியேட்டட் லிம்ஃபாய்டு டிஷ்யூ அப்படின்ற திசுக்களாக இது இருக்குது. இந்த திசுக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வந்து அங்கே அமைதுங்க. இந்த ஃபில்டர் சரிவர வேலை செய்யலைனாலோ, இந்த ஃபில்டரில் வந்து ஸ்க்ராச்சஸ் ஏற்படும் போதோ, இதை தாண்டி வந்து பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே சில நச்சு பொருட்கள் உள்ளே போகும். அதுதான் லீவருக்கு கொண்டு போகும். அது அடுத்த விஷயம். இப்போ இங்கேயே வந்து இந்த ஃபில்டர் வந்து தடுக்குது. இது வந்து SIG அப்படின்னு ஒன்றை சுரக்க வைக்குது. இந்த சுரப்பிகள், இந்த என்சைம்ஸோடைய கூட்டம் தான் வந்து அந்த ஃபில்டர் பண்ணி அதையும் தடுக்குது. அதாவது சத்துக்கள் மட்டும் பிளட் ஸ்ட்ரீமில் நம்ம ரத்த ஓட்டத்தில் போகிற மாதிரியும், நச்சுக்கள் வந்து வெளியேறக்கூடிய வகையிலேயும் வந்து அவை யூஸ் ஆகுது. இப்போ அந்த கட் ஏரியாவில் உள்ள அந்த கல்ட் அப்படின்ற சிஸ்டம் வந்து சரிவர வேலை செய்யணும். சரி, அதையும் மீறி அங்கே ப்ராப்ளம் இருந்தது. அதையும் மீறி ரத்த ஓட்டத்தில் கலக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் நேராக எங்கே போகும்னா லீவருக்கு போகுது. இந்த கல்லீரலில் என்ன பண்ணுதுன்னா 2 முக்கியமான விஷயம் நடக்குது. அதாவது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றாங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படின்றது வந்து 2 விஷயமா பிரிஞ்சு அங்கே வேலை செய்யும் போது இது எதனால் வேலை செய்யுதுன்னா, அங்கே ஒரு என்சைம்ஸ் கூட்டம், ஃபேஸ் 1 என்சைம்ஸ், ஃபேஸ் 2 என்சைம்ஸ் அப்படின்னு 2 விதமான என்சைம்ஸ் கூட்டத்தால் இது நடக்குது. என்சைம்ஸ்னால் என்னங்க? என்சைம்ஸ்ன்றது வந்து ஒரு புரோட்டீனுங்க. இப்போ புரோட்டீன் அதிகம் சாப்பிட்றது நம்ம உடலின் தசை வளர்ச்சிக்கும் நம்மளுடைய உருவத்திற்கும் இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த புரோட்டீன் வேறு விதங்கள்லையும் இங்கே யூஸ் ஆகுது. ஃபேஸ் 1 இல்லை வந்து முக்கியமான அந்த என்சைம்ஸ் கூட்டம், ஒரு கூட்டமான என்சைம்ஸ்க்கு அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சைட்டோக்ரோம் P450 அப்படின்றாங்க. இது ஒரு ஃபேமிலி ஆஃப் என்சைம்ஸ். இதுதான் ஃபேஸ் 1ல நடக்கிற அந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். இப்போ இந்த என்சைம்ஸனோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அது கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து உடம்புக்குள்ளே நடக்குது. அதை ஸ்பீடப் பண்ணக்கூடிய, அதை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய வேலையை வந்து ஸ்பீடாக பண்ணக்கூடிய வேகத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயத்தை வந்து இந்த என்சைம்ஸ் அப்படின்றது பண்ணுது. என்சைம்ஸ் இருந்தால் தான் அது துரிதமாக நடக்கும், இல்லைன்னா மந்தமாக சாதாரணமாக நடக்கும். அதனால தான் இந்த என்சைம்ஸ் வேலை செய்வதற்கு ஒரு எனர்ஜி வேணும் இல்லையா? அந்த எனர்ஜியை அது ஓன் எனர்ஜிலேருந்து அது வந்து தன்னுடைய சுய சக்தியிலேருந்து அது பயன்படுத்திக்காதுங்க. அதுக்கு வேறு ஒரு விஷயம் வந்து அதுக்கு பலன் கொடுக்கணும், இந்த எனர்ஜியை கொடுக்கணும். அதுக்கு பேர் வந்து கோஎன்சைம்ஸ், கோஃபேக்டர்ஸ் அப்படின்வாங்க. இந்த கோஃபேக்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா வேறு விதமான விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் பி, ஃபோலிக் ஆசிடு, அமினோ ஆசிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்லையா? இதுலேருந்து தான் எனர்ஜியை எடுத்துக்கிட்டு இந்த என்சைம்ஸ் வந்து வேலை செய்யுது. ஸோ வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம சாப்பிட்றது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய இந்த ஃபேஸ் 1 என்சைம்ஸ் வேலை செய்வதற்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் அது யூஸ் ஆகுது. ஸோ வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம சாப்பிடுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றது இப்போ புரிஞ்சுது இல்லையா? இந்த சைட்டோக்ரோம் P450 என்ன செய்யுதுன்னா 3 விதத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ட்ரக்ஸில் உள்ள அந்த டாக்ஸின்ஸ், அது வேலை செய்த போகக்கூடிய மிச்சம் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை உள்ள பொருளாக இருக்குது இல்லையா?
அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ், கொழுப்பில் கரையக்கூடிய பொருட்களாக இருக்கும்போது அது நச்சு பொருளாக வந்து உடல்லையே வந்து தங்கிடும், கொழுப்புகள்லையும் மற்ற இடங்கள்லையும் அது தங்கிடும், ரத்தத்தில் வந்து அது கலக்கும். இதை வந்து வாட்டர் சால்யூபிள் மாலிகுலாக மாற்றணும், தண்ணீரில் கரையக்கூடிய விஷயமாக மாற்றப்படும் போது தான் அது வந்து நம்ம கட் ஏரியா மூலமாக மலமாகவோ கிட்னி மூலமாக ப்ராசஸ் பண்ணப்பட்டு யூரினாகவோ உடலை விட்டு வெளியேற்றப்படும். அந்த மாதிரி வெளியேற்றணும். அப்போ ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து வாட்டர் சால்யூபிள் மாலிகுலாக மாற்றணும். இப்போ ஃபேஸ் 1 வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட்டோக்ரோம் P450 வந்து 3 விஷயத்தை பண்ணுது. ஒன்று வந்து ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ராலிசிஸ். இது 3ஐயும் பண்ணி அந்த நச்சு பொருளை உடைச்சி அதை வாட்டர் சால்யூபிளாக மாற்றக்கூடிய விஷயத்தினுடைய அளவுக்கு அதை மாற்றி கொடுக்கக்கூடியது ஃபேஸ் 1. ஃபேஸ் 2 என்ன பண்ணுதுன்னா, அதை வந்து ஃபேட் சால்யூபிள் சப்ஸ்டன்ஸ்லேருந்து வாட்டர் சால்யூபிள் மாலிகூல்ஸாக அதை மாற்றுது. இது ரெண்டும் இணைஞ்சு செயல்படணும். இது ரெண்டும் பேலன்ஸ்டாக சரிசமமான விகிதத்தில், ஒன்று ஜாஸ்தியாகவும் ஒன்று கம்மியாக இல்லாமல் சரிசமமான விகிதத்தில் செயல்படணும். அப்போ தான் வந்து அந்த டாக்ஸின்ஸ் வெளியேற்றம் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். இப்போ இதுக்கான அந்த எனர்ஜி, ஃபியூவல் எனர்ஜி, குளூட்டோதயோன் அப்படின்ற விஷயம் ஃபேஸ் 1க்கு முக்கியமான எனர்ஜி சோர்ஸாக வந்து இருக்குது. அது போக பீட்டா கரோட்டின்னு, ஃப்ளவினாய்ட்ஸ்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் குளூட்டோதயோன், இந்த குளூட்டோதயோன் இருக்கக்கூடிய உணவுகள் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபேஸ் 2க்கும் அந்த குளூட்டோதயோன் தான் எனர்ஜியை கொடுக்குது, ஃபேஸ் 1 என்சைம்ஸ்க்கும் அந்த குளூட்டோதயோன் தான் கொடுக்குது. அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு விதத்தில் இப்படி நன்மை செஞ்சாலுமே இன்னொரு விதத்தில் மிகப்பெரிய கெடுதியை செய்யுது. ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஆகும்போது உடலுக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து உருவாகுது. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். அதாவது தசை அணுக்களில் இருக்க வேண்டிய ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் கம்மியானால் அதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். அது கெட்டுப்போன தசை அணுவாக உடலுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது பக்கத்தில் உள்ள தசை அணுக்களையும் கெட்டு போக வச்சு கூடிய விரைவில் அந்த உடல் உறுப்பையே கெட்டுப்போக செயலிழக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அது போகும். அதுக்கு பேர் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். இது ஆக்சிடேஷன் அப்படின்ற ப்ராசஸால் வருது. இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் ஃபேஸ் 1 என்சைம்ஸால் உருவாக்கப்பட்டு நச்சு பொருட்களை வெளியே தள்ளுவதற்கு பயன்பட்டாலுமே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறைய உருவாகுது. அதுக்கப்புறம் மெட்டபோலைட்ஸ் அப்படின்ற உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய விஷயங்களும் நிறைய உருவாகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாவதை தவிர்க்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆக்சிடேஷனால் உருவாகக்கூடியது உடலுக்கு இந்த மாதிரி கெட்டது செய்யக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுதுன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் கம்மியாக இருக்கிறது அது கொடுத்து அது நல்ல திசு அணுக்களாக மாற்றக்கூடிய விஷயம். அப்போ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள உணவுகள் எது அப்படின்றத நம்ம பார்த்து சாப்பிடணும் இல்லையா? இப்போ இந்த லிஸ்ட்டு வருது பாருங்கள். நான் கடைசியாக ஒரு டயட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இது அத்தனை பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த ப்ராசஸ்க்கு என்னென்ன விட்டமின் அண்ட் மினரல்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் சி, வைட்டமின் இ, வைட்டமின் பி விட்டமின்ஸ் குரூப் இருக்கு இல்லையா? அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா B2, B3, B6, B12 இது முக்கியமாக தேவை. அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? கால்சியம் வேணும், அயன் வேணும், ஜிங்க் வேணும், மெக்னீஷியம் வேணும், ஃபோலிக் ஆசிட் வேணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே வேணும் உங்களுக்கு. இது அவ்வளவு இருக்கிற மாதிரியான உணவுகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிடணும். மருந்து மாத்திரைகளால் பக்க விளைவுகள் வருதுன்னா பக்க விளைவுகளுக்காக திரும்ப மருந்து மாத்திரைக்கு போகணுமானா நல்ல வேலைங்க. இயற்கையோடைய உணவுகளில் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த டாக்ஸின்ஸை இது பண்ணக்கூடிய இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 என்சைம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்மளுடைய உணவுகளில் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 தனித்தனியாக பார்க்காம ரெண்டையும் சேர்த்தே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர், கேபேஜ் அதாவது முட்டைக்கோஸ், பிரசல் ஸ்ப்ரவுட் முளைக்கட்டிய தானியங்கள், வாட்டர் கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீரை வகைகள், சத்துள்ள மீன் வகைகள், ஃபோலிக் ஆசிட் அதிகம் உள்ள ஸ்பினாக் அப்படின்னு சொல்லக்கூடிய பசலைக்கீரை, ஃப்ளவினாய்ட்ஸ் அதிகம் உள்ள பீட்ரூட்டு, கேரட்ஸு, விட்டமின் சி அதிகம் உள்ள லெமன், ஆரஞ்சு, குளூட்டோதயாமினுக்கு கிரேப் ஃப்ரூட்டு, அதே மாதிரி பசலைக்கீரை, அப்புறம் அல்லியம் ஃபேமிலியை சேர்ந்த அல்லியம் அப்படின்றது நிறைய இருக்கக்கூடியது, ஆனியன்லேயும் கார்லிக்னு சொல்லக்கூடிய பூண்டு.
அப்போ இந்த வெங்காயத்தில் குறிப்பாக சின்ன வெங்காயம், பூண்டை நசுக்கி காற்றுல ஆற விட்டு அதை பச்சையாக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பட்டைனா சிலோன் சுருள் பட்டைன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. அப்புறம் லவங்கம், இஞ்சி, மஞ்சள் இதெல்லாம் உங்கள் உணவில் இருக்கா பார்த்துங்க. பச்சை பட்டாணி அதிகம் சாப்பிட்லாம். அப்புறம் நட்ஸ்னால் பாதாம், பிஸ்தா அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக வேர்க்கடலை கிடைச்சா கூட நீங்கள் சாப்பிட்டுடலாம். அப்புறம் சீட்ஸ், அதாவது ஆளி விதை, சூரியகாந்தி விதை, பூசணி விதையெல்லாம் இந்த விதை ஏரியா இருக்கு இல்லையா, அந்த விதைகளை விதவிதமான விதைகளை நம்ம சாப்பிட்றது, இது அத்தனையும் சாப்பிட்டாலே நம்ம சொன்ன இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2க்கு மிக உதவி செய்யக்கூடிய சத்து உடம்புக்குள்ளே போயிடும். அப்புறம் சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் சூப்பு, அதாவது அந்த சூப்பில் முக்கியமாக இந்த முட்டைக்கோசும் அந்த காலிஃப்ளவர் இது ரெண்டும் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. அதை வச்சுட்டு ஒரு வெஜிடபிள் சூப்பு, இந்த சூப்பு பண்ணி இறக்கும்போது அதில் இந்த நசுக்கி காய வச்சு அந்த பூண்டை போட்டு நல்ல ஒரு கையளவுக்கு பூண்டை அதில் போட்டு இறக்கி அதை சாப்பிட்லாம். அது கூட சாலட் நம்ம பீட்ரூட், கேரட்டு, ஆனியன் இது மூணையும் வெட்டி போட்டு எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு அதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். இதை வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கனாலே போதும், உங்களுடைய உடலில் இருக்கிற அந்த நச்சுத்தன்மை அத்தனையும் நீங்கி நீங்கள் சரியாயிடுவீங்க. சரி, அப்புறம் இந்த உடலில் நச்சுத்தன்மை அபாயகரமான அளவுக்கு இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னா, உடலில் சில அறிகுறிகள் தோன்றும். இப்போ எப்படிப்பட்ட அறிகுறிகள் தோன்றுனா உடலில் நச்சுத்தன்மை அதிகம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுக்கான தீர்வு என்ன, இயற்கை உணவு என்னன்றதை பற்றிலாம் அடுத்த வீடியோவில் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது கேத்தி முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2-3 விஷயத்த முக்கியமாக சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணவுப் பொருள்களை எப்படி வாங்குறீங்க, அது ஆர்கானிக்கா இன்ஆர்கானிக்கா அப்படின்றது புரியுதுங்களா, எந்த நச்சுத்தன்மை எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்குறது. அதுக்கப்புறம் அதை எப்படி சேமித்து வைக்கிறீங்க, அது கூலாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியதை வைக்கிறீங்களா, ஆட்டாக இருக்க வேண்டிய இடத்துல ஆட்டாக வைக்கிறீங்களா, இல்லை இடம் மாற்றி வைக்கிறீங்களா, அதை எப்படி பாதுகாத்து எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, என்ன கண்டெய்னரில் போட்டு வைக்கிறீங்க, இது எல்லாமே மிக மிக முக்கியமானதுன்னு. அதுக்கப்புறம் அதை குக் பண்ணும்போது குக் பண்ணக்கூடிய முறை, எவ்வளோ ஹீட்டில் எப்படி அதை குக் பண்ணுறீங்க, என்ன பாத்திரத்தில் அதை குக் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பற்றி அவங்க விளக்கமாக சொல்கிறாங்க. அதெல்லாமே நமக்கு தேவைதான், மிக மிக முக்கியமானது தான். இவ்வளோ விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான டாக்ஸின்ஸான விஷயத்தில் எக்ஸ்போஸ் ஆகிறத நம்ம கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரியான சுற்றுச்சூழல் மற்றது உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் இந்த டாக்ஸின்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற உணர்வு நமக்கு இருந்து அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம காப்பாற்றிக்கணும். எக்ஸ்போஸ் ஆகாமல் அந்த இடங்களை தவிர்த்து, அந்த உணவுகளை தவிர்க்கிறது, அந்த இடங்களை தவிர்க்கிறது அப்படின்ற விஷயம். மூணாவது இந்த ஸ்மோக் பண்ணுறது, முக்கியமாக ஆல்கஹால் குடிப்பழக்கம் அப்படின்றது இந்த நச்சுத்தன்மை அதிகம் உடல்ல இருந்து உடல் உபாதை இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் அதை தவிர்க்கணும். ஏன்னா அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2வும் லீவரில் நடக்கிறதுனால இந்த ஆல்கஹால் டைரெக்டாக லீவரை அட்டாக் பண்ணக்கூடிய தன்மை உள்ளதுனால உங்களுக்கு லீவர் வலுவிழந்து போகும்போது இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 சரியாக நடக்காத போது ஆட்டோமேட்டிக்காக நச்சுத்தன்மை உடலுக்குள்ளே போகும். இதுதான் அப்படியே கண்டினியூஸ் ப்ராசஸ், நம்மளே விலை கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி ஆகும். அதுக்கடுத்தது லீவர் ஹெல்த்தை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இப்போ இந்த வீடியோவோட எண்டில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். கல்லீரல் பற்றின விஷயம், லீவர் பற்றின விஷயம், அதனோட ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி, அதனோட அறிகுறிகள் என்னன்றதை பற்றி அந்த வீடியோவை அடுத்து நீங்கள் பாருங்கள். லீவர் ஆரோக்கியமாக இருந்துட்டாலே இந்த உடலில் இருந்து கழிவுகள் நீக்கப்படுவது சூப்பராக நடந்துடும். அப்போது அது மேலே ஃபேட்டி லிவர், கொழுப்புகள் தங்கிய லீவர், அப்புறம் இன்ஃப்ளமேஷன் லீவர், அதாவது லீவரில் வீக்கம், கல்லீரல் வீக்கம், அப்புறம் சிர்ஹோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீவர்னுடைய டேமேஜ்லேயே அது எக்ஸ்ட்ரீம் லெவல், கொஞ்சம் அபாயகரமான நிலை. அந்த சிர்ஹோசிஸ் இந்த மாதிரியான விஷயமா லீவர் இருக்கிறதுலேருந்து முதல்ல அதை சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். இல்லைன்னா இந்த கழிவுகள் உடல்லேருந்து நீங்கிற வேலையை கல்லீரல் சரிவர செய்யாது. அடுத்தது செலவில்லாத ரொம்ப ஈஸியான வழிமுறை என்ன தெரியுமாங்க, ஃபாஸ்டிங். அடிக்கடி ரெகுலராக நீண்ட நேர ஃபாஸ்டிங் இருப்பது இந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அந்த பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை, இந்த டீடாக்சிஃபையிங் அந்த ப்ராசஸை சூப்பராக பண்ணுறதுக்கு ஃபுல் யூஸாக இருக்குங்க. அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன விதமான ஃபாஸ்டிங் வேணால் இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் நீண்ட நேரம் ஃபாஸ்டிங் இருப்பதை ரெகுலராக கடைபிடிங்க. மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.